வணக்க நண்பர்களே, ஒரு அழகான கிளி ஒண்ணு மரப்பொந்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பழங்கள் எதையா இருந்தாலும் சரி, தனக்கு தேவையான உணவை அந்த மரப்பொந்துக்கு கொண்டு வந்து நிம்மதியா உட்காந்து சாப்பிடும் திருப்தியா. இப்படி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு யமதர்ம ராஜா வராரு. அங்க வரும்போது பாத்தீங்கன்னா கிளி பார்த்துட்டு நம்மளதான் ஒருவேளை கொண்டு போறதுக்காக வராரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போய் நடுங்கி நிக்குது. அப்போ அந்த கிளிக்கு எதிர்த்தாப்புல உள்ள ஒரு மரத்துல ஒரு குரங்கு ஒண்ணு தாவி விளையாண்டுட்டு இருக்குது. அந்த குரங்க தான் பாத்தீங்கன்னா கொல்றதுக்காக பாச கயிறை வீசுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளை உடஞ்சி குரங்கு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த உயிரை யமதர்ம ராஜா எடுத்துட்டு போறாரு. இதை பார்த்த கிளிக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையும் கூட இப்படிதான் மாறுமோ, தனக்கும் இந்த மாதிரி கதி ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுது. அதனால இதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது நம்மளோட உயிரை ஒரு கொஞ்ச காலத்துக்கு தக்க வச்சுக்கணும். அதனால உடனடியா நம்ம உயிர் போகக்கூடாது, எனக்கு என்னமோ நம்மளை கொல்ல வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிளி என்ன நினைச்சது அப்படின்னா, ஈஸ்வரன் கிட்ட போனா இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்குது. அதாவது சிவபெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டா அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய சிலைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா 3 நாட்கள் பசியோட தவம் இருந்து பூஜை முடிக்குது. இப்போ அந்த பூஜையோட பலனாக சிவபெருமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த கிளி முன்னாடி தோன்றி இவ்வளவு கடுமையா எனக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்க, உனக்கு என்ன வேணும், ஏன் இவ்வளவு கடுமையா முயற்சி செய்யற என்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே பாத்தீங்கன்னா அந்த கிளி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஒரு நாள் மரத்து பொந்துல உட்காந்து உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யமதர்ம ராஜா அவர்கள் பாத்தீங்கன்னா முன்னாடி தோன்றினாரு. அப்போ பாத்தீங்கன்னா நான் என்னதான் கொல்ல வராருன்னு சொல்லிட்டு பயந்து போனேன். ஆனா எனக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்துல ஒரு குரங்கு தாவிக்கிட்டு இருந்தது. அதை கொண்டு எடுத்துட்டு போனாரு அதோட ஆன்மாவை. ஆனா எனக்கு அந்த நேரம் பார்த்த உடனே பயமா இருந்துச்சு, ஒருவேளை நமக்கும் இதே கதி தான் வருமோ. ஆனா பாத்தீங்கன்னா இப்பதான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வரம் கேட்கறேன் அப்படின்றாங்க. என்ன வாழ்க்கை வரம் அப்படிங்கும்போது, நான் எனக்கு சாவே இருக்கக்கூடாது, நான் சாகா வரம் பெற்று இருக்கணும், நான் கிட்டத்தட்ட 100 வருஷம் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லுது. என்னடா அது ஒரு கிளிக்கு இவ்வளவு ஆசையா நமக்கு இவ்வளவு கடுமையா தவம் இருந்து கேட்டிருக்கு, அதனால நம்ம இந்த வரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ 100 வயசு வரைக்கும் கண்டிப்பா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அவர் மனசுக்குள்ள வாழ்த்தினாரே ஒழிய அதுல உள்ள கண்டிஷன்ஸ் எதையுமே சொல்லவே இல்லை. அதனால இந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கர சுதந்திரமா வாழ ஆரம்பிக்குது. நம்மள இனிமே எவனும் அசைக்க முடியாதுரா, இனிமேல்ட்ட நம்ம கையில தான் இந்த உலகமே, 100 வயசு வரைக்கும் நமக்கு சாவே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகுது, சுத்துது. அதே மாதிரி அந்த மேல் லோகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணுது அப்படின்னா நேரா மேல் லோகத்துக்கு பறக்க ஆரம்பிக்குது. அங்க போய் பாத்தீங்கன்னா மேலோகத்தையும் அடைஞ்சிடுது. அதுக்கப்புறம் அங்க பயங்கரமா சுத்திக்கிட்டு இருந்த இந்த கிளி முன்னாடி மறுபடியும் யமதர்ம ராஜா அவர்கள் பாத்தீங்கன்னா தோன்றாரு. உடனே அவரை பார்த்து கிளி நக்கல் அடிச்சு சிரிக்குது. என்னையே கொல்ல வந்துட்டியா, உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெக்கப்புக்குன்னு இன்னும் பயங்கரமா சிரிக்குது. யமதர்ம ராஜாவை பார்த்த உடனே சிரிச்ச உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துருது. பாசக்கயிறை வீசி அந்த கிளியோட உயிரை எடுத்துறாரு. வெளியில வந்த ஆன்மா பாத்தீங்கன்னா பயங்கர தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க என்னை சிவபெருமான் அவர்கள் வாழ்த்திருக்காரு, 100 வருஷம் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க என்னுடைய உயிரை திருப்பி கொண்டு போயிட்டு என்னுடைய உடல்ல செலுத்திருங்க, இல்லாட்டி சிவபெருமானோட கோபத்துக்கு நீங்க ஆளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளி பயங்கர கோவப்படுது. உடனே பாத்தீங்கன்னா அந்த யமதர்மராஜா பயங்கரமா சிரிக்கிறாரு. இந்த ஐடியா உனக்கு கொடுத்தது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு. அதே மாதிரி சிவபெருமான் அவர்கள் கொடுத்த வாக்க நானும் மீறவே இல்லை, அவர் சரியான வாக்க தான் கொடுத்திருக்காரு. அது மேற்கொண்டு சொல்ல போனா அவரு என்னுடைய வேலைக்காக உன்னை தயார் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா யமதர்மராஜா சொன்னதை கேட்டு கிளிக்கு பயம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிளியே நீ ஒரு பூலோக ஆன்மா, அப்படி இருக்கும்போது நீ மேலோகத்துக்கு வந்திருக்க கூடாது. யமதர்ம ராஜாவாகிய நான் பாத்தீங்கன்னா உன்னுடைய கண்ணு முன்னாடி தோன்றி கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு உயிரை எடுக்கணும்னு சொல்லி விதி. அதனாலதான் உன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கு பதிலான அந்த குரங்கோட உயிரை எடுத்துட்டு போனேன். ஏன்னா அப்பதான் உன்னோட உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு
அப்படின்றதும் விதிதான். அதனாலதான் உன் கண்ணு முன்னாடி ஒரு குரங்கோட உயிரை எடுத்துட்டு போனேன். அந்த சமயம் நீ அதை பார்த்துட்டு சிவபெருமான வழிபடுவ அப்படின்றதும் விதிதான். அதே மாதிரி அவரை வழிபட்ட சிவபெருமானும் வந்தாரு. சிவபெருமான் வாழ்த்தனது என்னன்னு தெரியுமா? இந்த பூலோகத்துல நீ 100 வருஷம் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்த்தனாரு. ஆனா நீ இப்போ பூலோகத்துல இருக்க கிடையாது. நீ மேல் லோகத்துக்கு வந்துட்ட. நீ இதுவே பூலோகத்துல இருந்திருந்த அப்படின்னா 100 வயசு வரைக்கும் உன்னோட உயிரை என்னால எடுத்திருக்க முடியாது. சிவபெருமான கட்டளையும் கூடாது. அவருடைய கட்டளை என்னால மீறி இருக்க முடியாது. ஆனா அவர் வாழ்த்தனது நீ இந்த பூலோகத்துலன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நீ இந்த பூலோகத்துல இல்லாம மேல் லோகத்துக்கு வந்ததால அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் நீ பூலோகத்துல இல்ல அப்படின்றது தெளிவாயிடுச்சு. அதனால நீ மேல் லோகத்துல இருக்கணும், உன்னோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கட்டளை இட்டு இருக்காரு சிவபெருமானே. அதனால என்னுடைய வேலையும் ஈஸியா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா சொல்றாரு. உடனே அந்த கிளிக்கு பயங்கர சோகமா ஏற்பட்டு தன்னுடைய ஆன்மாவோட அந்த கிளியை பாத்தீங்கன்னா நேரா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு யம தர்மராஜா. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எது நடக்கணும்னு இருக்குதோ அது கண்டிப்பா நீங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் நடந்தே தீரும். அதை மட்டும் யாராலையும் மாத்தவே முடியாது. அதனால தயவு செஞ்சு விதியை மதியால வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல ஒரு காலமும் நினைச்சிடாதீங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.